பைரவரை தியானம் செய்யும் முறை. நாம் விரும்பிய பலன்களுக்கு ஏற்றபடி பைரவ ரூபத்தை நினைத்துக் கொண்டு மனதில் தியானிக்கலாம். ஸ்படிக நிறத்தில் பாலகன் உருவில் தியானிப்பது சாத்வீக முறை தியானமாகிறது. இதனால் அற்ப ஆயுள் தோஷம் நீக்கப்படுகிறது, உடல் நலம் சேர்ப்பறுகிறது. மனதில் சிவப்பு நிற மேனியராக ஆடை அணிகலன்கள் தரித்தவராக தியானம் செய்தால் ராஜச முறை தியானமாகும். எதிரிகள் தொல்லை நீங்கிவிடும். கருநீல வண்ணத்தில் தோன்றுபவராக தியானிப்பது தாமச முறை தியானமாக உள்ளது. சூனியங்கள் வைப்புகள் அகலும். முறைப்படியாக மேற்குறிப்பிட்ட ஆபரண தேவதோடுகளோடு அறியப்பட்ட எந்திர பூஜையோடு சாத்வீக முறையில் யோக பைரவரை தியானிப்பவர்களுக்கு தங்கம் சேரும் பாக்கியமும் அளவற்ற பொருள் நிதியும் சேர்ந்துவிடும் என்கிறது. பைரவருக்கு பஞ்சதீப வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி அமாவாசை அன்று தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய் என்ற 5 வகை எண்ணெய்களை கலந்து பூசணிக்காயை உடைத்து சரி பாதிகளை உள் சதை பகுதியில் சுத்தம் செய்யவும். தேங்காயில் 2 மூடிகள், ஒரு எலுமிச்சைப்பழம் மூடி எடுத்து அவற்றில் ஊற்றி பைரவர் முன் ஏற்றி வைத்து பைரவர் துதிகள் கூறி ஆத்ம பிரதர்ஷனம் செய்ய வேண்டும். இதை ஆலயத்தில் மட்டுமே செய்தல் முறை. தேய்பிறை அஷ்டமியில் அஷ்டலட்சுமிகளும் அஷ்டதிக் பாலகர்களும் பஞ்சபூதங்களும் நவக்கிரக நாயர்களும் பொருள் வேண்டி பூஜை செய்திட வருவதாக ஐதீகம் உண்டு. இதனால் யோக பைரவர் முறைப்படி எந்திரம் பட ரூபமாக வீட்டில் வழிபட்டு கோவிலில் பஞ்சதீபங்களை ஏற்றி வழிபட வேண்டும். யாருக்கு யோக பைரவர் அருள் தருவார்? ராகு தசை, சனி தசை, கேது, சூரிய தசை நடப்பில் உள்ளவர்கள் பூஜித்து பலன் பெறலாம். பயமில்லாத பிறவி இல்லை, பைரவர் இல்லாத உயிரில்லை என்பது பழமொழி. மனிதர்களது ஜாதகத்தில் பாரிஜாத யோகம், சங்கமம் யோகம், பேரி யோகம், மிருதங்க யோகம், கஜகேசரி, கமலா யோகம், பஞ்சமகா புருஷ யோகங்கள் உடைய 27 நட்சத்திரக்காரர்கள் இந்த யோகங்களை கண்டு யோக பைரவ வழிபாட்டை 1 வருடங்களுக்கு பௌர்ணமி தோறும் செய்தால் செல்வந்தர் என்னும் பணக்காரர் ஆவார்கள். இந்த யோக பலன்களை பராசர் தனது ஹோரா நூலில் குறிப்பிட்டுள்ளார். சிவனின் 9 அவதாரங்களில் பைரவர். பைரவர் என்றால் எல்லோருக்குமே அவர் ஒரு உக்கிரமான தெய்வம் என்றும் நன்மை செய்வாரா மாட்டாரா என்றும் ஒருவித பயம் உண்டாகலாம். ஆனால் பைரவரை வழிபட்டவர்கள் பல யோகங்களை பெற்றிருக்கின்றனர். மக்களை காப்பதற்காக சிவபெருமான் எடுத்த வடிவங்களில் மிக முக்கியமானதாக கருதப்பட்டு வழிபடும் மூர்த்தங்களாக 9 உள்ளன. அவைதான் சிவலிங்கம், லிங்கோத்பவர், சந்திரசேகரர், சோமஸ்கந்தர், பைரவர், வீரபத்ரர், நிருத்தமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, பிச்சாடனார் ஆகியோர். ஈசனின் அம்சங்களில் ஒருவரான ஸ்ரீ பைரவமூர்த்தி சிவகணங்கள் வரிசையில் திருத்தலத்தின் காவலர் என்று போழ்வார்கள். சிவாலயங்களில் அர்த்தஜாம பூஜை முடித்த பிறகு ஆலயத்தை பூட்டி சாவியை பைரவர் முன்பு வைத்து விட்டால் இரவு முழுவதும் பாதுகாப்பார், திருட்டு போகாது என்பது நம்பிக்கையாக இருந்து வந்தது. பொன், பொருள், செல்வ யோகம் தரும் யோக பைரவர் வழிபாடு ரகசியம். பைரவமூர்த்தியை மகிழ்ச்சிப்படுத்தி வரம் பெற அவரது விசேஷ மூர்த்தமாக விளங்கும் ஸ்ரீ யோக பைரவரை முறையோடு வழிபட வேண்டும். இவருக்கு சொர்ண பைரவர், சௌபாக்கிய பைரவர் என்ற பெயர்களும் உண்டு. சிவாலய மூர்த்தியான பைரவ கடவுளை வழிபட விதிகளை கூறும் நூல்களாக மூர்த்தி தியானம், ஸ்ரீ பராத்த பூஜா விதிகள், பராக்கிய நூல், விஷ்ணு தர்மோத்திரம், சித்திர தர்மம், அச்மத் ஆசுமம் ஆகியனவும் உபநூல்களாக பைரவரின் அருளும் தன்மைகளை குறித்து பல வகைகளாக வெளிவந்துள்ளன. ஸ்ரீ பைரவமூர்த்தியை அஷ்டமி அமாவாசை தினங்களில் தேனாபிஷேகம் செய்து தயிரன்னம், கடலை, சுண்டல், வடை, தேங்காய், பழம், வெற்றிலை, தாம்பூலம் வைத்து வழிபட காரிய சித்தி உண்டாகும், நரம்பு தொடர்பான நோய்கள் விலகும் என்று சிவாகமங்கள் கூறுகின்றன. ஆனால் விசேஷமூர்த்தியான யோக பைரவரை வழிபட்டால் பொருளாதார வளமும் வாழ்க்கை பாதுகாப்பும் கிடைக்கும் என்று வழிபட்டு வாழ்ந்து அனுபவித்த பெரியோர்கள் குறிப்பிட்டனர். குழந்தைகளுக்கு பைரவர் காசு. 6 மாதத்தில் தொடங்கி 5 வயது முடியும் வரை குழந்தைகளின் நெடுப்பில் அரிஞான் கயிறு அணிவிக்கப்படுகிற போது தாயத்து மணியுடன் சேர்த்து நாய்க்காசு என்று ஒரு பொன் காசை சேர்த்து அணிவிப்பது வழக்கமாக இருந்தது. குழந்தை வழி தவறி சென்று விட்டால் இக்காசுகளில் வாசம் செய்கின்ற தெய்வம் துணை நிற்கும் என்ற நம்பிக்கை. வெள்ளி, தங்கத்தால் செய்யப்பட்ட இக்காசுகளில் அழகான நாய் உருவம் இடம்பெறுவதை காணும் போது வேட்டை செய்யும் சமுதாயமாக ஆதி மனிதன் வாழ்ந்த காலத்திலிருந்தே நாய் உருவ பைரவர் வாழ்க்கையை பாதுகாத்து வரும் கடவுள் என்று அறிகிறோம். மன்னர்கள் தங்களது அரசாங்க முத்திரைகளில் நாய் உருவம் பதித்தது போன்றே பைரவரின் பக்தர்கள் வழிபாட்டுக்கு கொடி, டாலர்களில் நாய் உருவத்தை பதித்து வழிபட்டு வந்தனர். பைரவமூர்த்தி வகைகளில் யோக பைரவரை பூஜித்து பலன் அடைந்தவர்களின் கால வரலாற்றை அறிந்தால் பைரவர் பயம் போக்கி பாதுகாப்பு தந்து மனபலமும் சேர்ப்பவர் என்று அறிவீர்கள். கேரள தேசத்தில் லிங்காயத்துகள் போலவே தமிழகத்தில் பைரவ உபவாசகர்கள், பக்தர்கள் திரளாக இருக்கிறார்கள்.
இவர்களில் பொற்கொள்வர்களும் நகை வியாபாரம் செய்பவர்களுமே அதிகம் உள்ளனர். பொதுவாக நகைக்கடை வைத்திருப்பவர்கள் யோக பைரவரை வழிபடுவதால் மக்களின் போக்குவரத்தும் வாடிக்கையாளர் ஈர்ப்பும் நகைகள் சேர்ந்து வியாபார குவிதலும் ஏற்படும். பணத்தேவையை நிறைவேற்றும் யோக பைரவர். 5. இதன் தேவரகசியம் யாதெனில் 5 எண்ணிக்கை. சப்தமு கிருத்ராட்சத்தை வடக்கு முகமாக தேய்பிறை அஷ்டமி தினத்தில் பஞ்ச உபசாரங்கள் செய்து யோக பைரவரை மூல மந்திரத்தால் ஹோமம் செய்து கடையில் வைக்க வியாபாரத்தில் செழிப்பும் முன்னேற்ற தகவல்களும் வர காணலாம். இன்றைக்கு சுமார் 1800 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் என்ற பிரிவினர் பலர் பைரவ ஆராதனையில் கெட்டிக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த பைரவ உபவாசனை பலனாக யாரிடமும் எதிர்பார்ப்பு இல்லாமல் சைவ கோவில்களை தன்னாட்சி அமைப்பு போன்றே நடத்தி வந்துள்ளனர். பண தட்டுப்பாடு ஏற்படும் போது ஒரு செப்பு தகட்டை எடுத்து யோக பைரவ சொர்ண பைரவ மந்திரத்தை ஜபித்து பைரவரது பாதத்தில் வைத்துவிட்டு செல்வர். மறுநாள் கதவை திறந்து அந்த செப்பு தகட்டை பார்த்தால் அது தங்கத் தகடாக மாறியிருக்கும். அதை கொண்டு அவசர தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள் என்று கால செய்தி உள்ளது. பைரவரை வழிபடும் சிவனடியார்களை அரசர்கள் இவர்கள் வலிமை அறிந்து துன்புறுத்த மாட்டார்கள். அவர்களும் அரசனுக்கு பயப்பட மாட்டார்கள். பைரவரது ஆதிகால வழிபாடுகள். வடநாட்டில் கபாலிகர்கள் என்ற வகையினரும் காணமுகர்கள் என்ற இரு பிரிவினர்கள் வாழ்ந்து வந்தனர். சில காலங்கள் கழித்து இந்தியாவின் தென்னக பகுதிக்குள் நுழைந்து ருத்ர பூமி எனப்படும் சுடுகாட்டில் நுழைந்து இவர்களது வழிபாட்டு கடவுளான பைரவரை வணங்கி மது மாமிச வகைகளை படைத்து வைதீக சாஸ்திர வழிபாட்டாளர்களுக்கு அச்சத்தை கொடுத்தனர். இவைகளை ஈசனும் வரைத்திட கபாலிகர்களும் காணமுகர்களும் அழிந்தனர். பல்லவர் ஆட்சிக்கால மக்கள் இவர்களை வறுத்து விட்டாலும் பைரவர் பற்றிய பயம் போகாமல் இருந்தது. சிவன் சொத்தை அபகரிப்பவர்களை பைரவர் தண்டிப்பார் என்ற நம்பிக்கை அப்போது நிலவியதால் பைரவர் பற்றிய பயம் குறையாத வேளையில் பைரவரின் 64 வடிவங்கள் பலன்கள் எடுத்து சொல்லப்பட்ட போது பௌத்தர்களும் சமணர்களுமே இவரை வழிபட்டனர். சுமார் 20 வருடங்களுக்கு முன்னால் பைரவ பூஜை சில ஆலயங்களில் மட்டுமே நடைபெற்றது. இன்றோ தேய்பிறை அஷ்டமி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதோஷ கால நந்தி வழிபாடு போல பக்தர்கள் முன்னதாகவே ஆலய வழிபாட்டிற்கு சென்று விடுகின்றனர். பைரவ வழிபாட்டுக்கு உதவியாக ஆகாச பைரவ கல்வம் ருத்ரயாமனம் போன்ற நூல்கள் இவரை முறையாக வழிபடும் விதியை சொல்கிறது. யோகங்களை வழங்கும் யோக பைரவர். பைரவ பூஜையை பற்றி சொன்னதும் அசிதாங்க பைரவர், குரு பைரவர், உன்மத்த பைரவர், பிரசண்ட பைரவர், சம்ஹார பைரவர், சொன்னவர்ஷன பைரவர்களை பற்றி மட்டுமே குறிப்பிடுகின்றனர். இவர்களில் அதிர்ஷ்டங்களை தருகிற யோக பைரவரும் இடம்பெற்றுள்ளார். இந்த யோக பைரவரின் சுற்று தெய்வதைகளை அறிந்து வணங்கினால் நமக்கு அவயோகங்கள் சுபயோகமாகி அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டாகும். இவர் கற்பக சோலைகளுக்கு நடுவே பொங்கு பூம்பினல் நடுவில் உள்ள மகராலயத்தில் வீற்றுள்ளார். மகரங்களால் தாங்கப்படுகிற பொன்மயமான கோட்டையில் சகல பரிவார தெய்வங்களோடு வெண்குதிரையில் இரட்டை வெண்குதிரையில் ஏறி 2 மீன்கள் பொறித்த கொடியோடு மச்ச முத்திரை தாங்கியவராக ஜொலிக்கிறார். வண்ணத்தோடு அகன்ற கண்கள் கொண்ட மீன்கள் அவரிடம் உள்ள செல்வத்திற்கு பாதுகாப்பாளர்களாக உள்ளனர். பாக்கியேஸ்வரி ஆனந்தவல்லி என்ற 2 மனைவியர் அருகில் அமர்ந்திருக்க மீன் கொடி, நகுலம் என்ற கீரிப்பிள்ளை, சூலம், அமிர்த கலசம் ஆகியவற்றை ஆபரணங்கள் போல வைத்துக் கொண்டுள்ளார். மகராலயம் என்ற அருகோண கோட்டையின் 6 பக்க மூலைகளிலும் உப்பரிகையிட்டு உல்லாச சிரிப்புடன் உல்லாசினி, நிராகுலி, யோகினி, சல்லாப்பினி, ஹிதேஸ்வரி, வினோதினி ஆகிய 6 யோக சக்தி தேவிகள் உள்ளனர். அடுத்ததாக எண்கோண வடிவ கோட்டையில் அஷ்டபைரவர்களும் வெள்ளிவட்ட தாமரை பொய்கை நடுவே 16 பவள மாளிகையில் பொன்பொருள் செல்வங்கள் குவிந்துள்ளன. அதனுள் 16 பேர்களை வழங்கக்கூடிய 16 லட்சுமிகள் குலவீற்றிருக்கின்றனர். இவர்களை அடுத்துள்ள வனத்தில் 64 மாளிகைகளில் 64 யோகனியர்களுடன் 64 பைரவர்கள் அமர்ந்திருக்க உபதெய்வதை மற்றும் காவலர்களாய் வேதனர்கள் வீற்றுள்ளனர். அடுத்ததாக உள்ள 3 வட்டங்களில் காடுகள் முதல் வட்டத்திலும் அகழி 2ஆம் வட்டத்திலும் மலைகள் 3ஆம் வட்டத்திலும் உள்ளன. இவற்றில் காட்டில் வனபாலகர்கள், அகழியில் தீர்த்த பாலகர்கள், மலை மேல் சேத்திர பாலகர்கள் உள்ளனர். சௌபாக்கிய பைரவ எந்திர வடிவம். இவ்வாறு யோக பைரவரையும் அவரது உபதெய்வதைகளையும் வர்ணிக்கும்படியாக அமைந்திருப்பதுதான் சௌபாக்கிய பைரவ எந்திர வடிவமாகிறது. இதன் நடுவே நமக்கு உடன்பலன் தரக்கூடிய அஷ்டபைரவர்கள் தலங்களிலும் 16 இதழ் தாமரைகளில் 16 லட்சுமிகளும் சகஸ்ர வானகிரி சப்த சாகரங்களில் தேவர்கள் வழிபடப்படுகிறார்கள். 4 புறங்களிலும் 3 வீதிகள் தனித்தனியாக உள்ளன. 4 திக்குகளிலும் மந்திர பைரவர், எந்திர பைரவர், மணி பைரவர், ஔஷ பைரவர் என்னும் 4 பைரவர்கள் அமர்ந்துள்ளனர். அதனுள் இருக்கும் வீதிகளில் கடல், மலை, ஆகாசத்தை குறிப்பன.
இந்த அமைப்போடு கூடிய யோக பைரவ சக்கரத்தை ஸ்தாபனம் செய்து வழிபடுபவன் இக்கலியுகத்தில் ஆபத்துகளிலிருந்து காக்கப்பட்டு தேவர்கள் ஆவரண தேவதைகளின் அருள் பெற்று சௌபாக்கிய பைரவர் என்ற பெயருள்ள யோக பைரவ மூர்த்தியின் ஆசீர்வாதத்தினால் உலக போகங்களையும் பெற்றிடுவார். இயற்கை சீற்றம், விலங்கு, பறவை, விஷப்பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று பைரவ கல்டம் உரைக்கிறது. யோக பைரவ கோட்டை என்னும் பைரவர் எந்திர வர்ணனையை படித்தாலே அவர் புண்ணிய கதை படித்த பலனால் நலமடையலாம்.